டேஸ்டியான நூடுல்ஸு வீட்டில் எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் வாங்கோ. நான் வந்து சுடு தண்ணியில் வந்து நூடுல்ஸை வேக வச்சு எடுத்திருக்கேன். இப்போ வந்து இது டெம்பரேச்சர் கூல் பண்ணிக்கலாம் நார்மல் வாட்டரில் சேர்த்துட்டு. நான் வந்து கடாயில் வந்து எண்ணெய் சேர்த்துட்டு நறுக்கி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து நீளமாக கட் பண்ணியிருக்கேன். அதே போல் கேரட்டு கேப்சிகம் சேர்த்துக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்ட காயை சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து 3 பச்சை மிளகாய் பொடிசாக சேர்த்துருக்கேன். இது நல்லா வெந்து வரட்டும். இந்த டைம் வந்து முட்டை வந்து நான் சேர்த்துருக்கேன். அதனால் வந்து நீங்கள் விருப்பப்பட்டால் முட்டை சேர்த்துக்கோங்க, இல்லை காயில் கூட செய்யலாம். நான் வந்து முட்டையை வந்து நல்லா மேஷ் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள், ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நான் வந்து சோயா சாஸ் சேர்த்துருக்கேன். அதே போல் வந்து ரெட் சில்லி சாஸ், க்ரீன் சில்லி சாஸ் சேர்த்துக்கோங்க. இது வந்து ஆப்ஷனல், விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துருக்கேன். இது நல்லா கலந்து விட்டுட்ட பிறகு அரை டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு வேக வச்சு வச்சுருக்கேன் அந்த நூடுல்ஸை நம்ம நூடுல்ஸ் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு பேக்கெட் எடுத்திருக்கேன். நல்லா மசாலா வந்து நல்லா கோட் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 2 பேருக்கு தாராளமாக இருக்கும். அதே போல் வந்து மேகி பவுடர் சேர்த்துருக்கேன். இது வந்து ஆப்ஷனல், இல்லைனா சிக்கன் பவுடர் சேர்த்துக்கோங்க. இது டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா கலரி கொடுத்துக்கோங்க. இதே மாதிரி சிம்பிளாக ஈஸியாக ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.